ஆரம்பிக்கலாங்களா? சோசியல் மீடியா பழக்கத்தில் இருந்து என்னை யாராவது காப்பாற்றுங்களே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கேன். பார்த்தாலே தெரியுது. எனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு. எந்த இடத்துல அந்த பயம் வந்து கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hour பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். லாஸ்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ரீல்ஸ் ஒரு மெசேஜ் ஏதோ ஒன்று பார்த்துறது ஸ்க்ரோல் பண்றது ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 4-5 லட்ச ரூபா வந்து பிரேக் ஆகுது. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. கடைக்கு பைக்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்து போன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோல வந்துட்டு பைக்கே விட்டேன். உங்களை பார்த்து எப்போது பயந்து போனீங்க? போய் உள்ள பூந்து பார்க்க தூக்கமே போயிருச்சு சார். நான் தூங்கல தூங்காதடா. டிப்ரெஷன் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ரீல்ஸ். போன உள்ள கொண்டு போனாதான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா அம்மா. சோ அது உள்ள வந்தா தான் இது வெளியே வரும். கரெக்ட். கர்மம் முதல்ல ஸ்டேட்டஸ் பாக்குறத விடு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப். நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட முடியுமா? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இப்போ நீங்க என்னென்ன புதிய விஷயங்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியா பார்த்து கத்துருக்கீங்க? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? சமைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டேன் சார். பலே வெள்ளே தேவா பலே நீ பொளச்சிக்கிறவே. थैंक यू. ஆக்சுவலா பிசினஸ் ஐடியாவே சோஷியல் மீடியா பார்த்து தான் வந்ததே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பெயிண்டிங் கத்துக்கிட்ட சார் புதுசா. டிஜிட்டல் ஸ்பேஸ்ல இருந்து வெளியே வந்ததுனால எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஒரு இண்டிபெண்டன்ட் ஓகே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைச்சது. சோ தூக்கம் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நல்ல தூக்கம் தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் தெரியுது ஓ இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியுமானே. எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடு நீ. எப்போ உங்களுக்கு பகீர் இருந்துச்சு? என்ன இப்படி ஆயிட்டோம்? தூங்கும்போதுப்பா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல எதுவுமே பண்ணலையே. நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். என்னோட கமிட்மெண்ட்டே என்னால பண்ண முடியல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்னால டாக்டரே நம்ப முடியல. அவர் இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிடும் சொல்லி தான் என்ன அனுப்புறாரு. அந்த மெடிசன்ஸ வந்து நான் ஏஐல செக் பண்றேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ட்ரெண்ட்ல அவன் ட்ரெண்டியா இருக்கானா இல்ல நான் ட்ரெண்டியா இருக்கானா? இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ். வந்து ஓல்ட் ஆயிட்டனோ இல்லம்பியா நீ. அவனோட மாடர்ன் ஜெனரேஷனுக்கு நான் ஈக்குவலா வரலையோ? ஆள விடுற சாமி. பஞ்சாயத்து கூட போடுறோம்.